கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர். அறிகுறி இல்லாமல் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க கொடிசியா வளாகத்தில் உள்ள 2 அரங்குகள் பிரத்யேக கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை போக்க அகண்ட திரைகளில் புதிய திரைப்படங்கள் மற்றும் திரை இசை பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. இதனால் உற்சாகமடைந்த கொரோனா நோயாளிகள் ஒன்று கூடி திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு குத்தாட்டம் போட்டனர். இதனை சக நோயாளிகள் கைத்தட்டி ரசித்தனர். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் RS பார்த்திபன் ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளார். அதில் சேலம் மாவட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் ஏழை எளிய விவசாயிகளுக்கான மாட்டுக் கொட்டகை மற்றும் ஆட்டுக் கொட்டகை அமைக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியை ஆளுங்கட்சியினர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து தங்கள் குடும்பத்தினர் பெயரில் நிதியை மோசடி செய்திருப்பதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார். சேலம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மனோன்மணி அவருடைய மகன் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் பெயரிலும் பணம் மறுத்தப்பட்டு ஒன்றிய தலைவர் ஜெகநாதன் மகன் சுகுதீஸ்வரன் பெயரிலும் மற்றும் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் என ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தினர் பெயரில் 1,35,000 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மாட்டுக் கொட்டகை மற்றும் ஆட்டுக் கொட்டகை அமைப்பதற்கான நிதியை மோசடியாக சுரண்டி உள்ளனர் என்று ஆதாரத்தை சமர்ப்பித்தார். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாவரம் தெற்கு ஒன்றியம் மாகரல் ஊராட்சியில் பூமிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி ஏற்பாட்டில் 650 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு எல்லாவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்றி பொதுமக்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ காய்கறிகள் மற்றும் கிருமி நாசினிகளை வழங்கினர். தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேல் வெளிநாட்டவர் புகுந்து தமிழர்களின் தொழில், வணிகம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டதை கண்டித்தும் தமிழை சிதைக்கும் நோக்குடன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டு இயக்கத்தின் தலைவர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் தேச பொது உடைமை கட்சியினர் கலந்து கொண்டு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கைவிட வேண்டும், வெளி மாநிலத்தவர் தமிழகத்தில் வேலைவாய்ப்பை பறிக்கும் முயற்சியை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதிய கல்விக் கொள்கை வாயிலாக ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை புகுத்த நினைக்கும் மத்திய அரசின் செயலை கண்டித்தும் தமிழக வேலைவாய்ப்பில் 90% தமிழர்களுக்கு மட்டுமே வழங்க கோரியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டியில் இந்தியன் வங்கி உள்ளது. இந்த இந்தியன் வங்கி அருகில் ATM மையமும் உள்ளது. இந்த ATM மையத்தில் இரவு வாலிபர் ஒருவர் கடப்பாரையுடன் புகுந்து ATM இயந்திரத்தை உடைக்க முயற்சித்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ATM மையத்தின் ஷட்டரை இழுத்து மூடிவிட்டு பின்னர் கருப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உள்ளே இருந்த வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த கார்மேகம் என்பதும் கார் ஓட்டுநரான இவருக்கு கொரோனா ஊரடங்கால் வேலை இல்லாததால் திருடியதாகவும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையில் ஆதித்தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு வரவை சட்டமாக்கக்கூடாது என்றும் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை காவிக் கொள்கையாக மாற்ற முயற்சி எடுத்து சாதி திணிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்றும் கோஷங்களை எழுப்பினர். புதிய கல்விக் கொள்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டிற்கான வரைவை சட்டமாக்க கூடாது என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு கல்விக் கொள்கை என்கிற பெயரில் காவிக் கொள்கையை திணிப்பதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறது.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அத்தியூத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் வழியில் ஓய்வு பெற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்த தோட்டம் மற்றும் கோழி பண்ணை உள்ளது. இதனை அவரது மகன் ஜெயக்குமார் நிர்வகித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கோழி பண்ணையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தென்காசி மாவட்ட காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் 3 மூட்டைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பான்புரா, குட்கா, புகையிலைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள முகந்திரியாங்குப்பம் கிராமத்தில் முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் ஏராளமானவர்கள் உள்ளனர். இவர்கள் கொரோனா கால ஊரடங்கால் வீட்டிலேயே உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு தினமும் பாடம் நடத்தி வருகின்றனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் இளைஞர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை அளித்து வருகின்றனர். மாணவர்களும் உற்சாகமாக பாடம் படித்து வருவதால் பட்டதாரி இளைஞர்களை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் IRH மையத்தில் கொரோனா பெருந்தொற்று சிகிச்சை மையம் செயல்பட்டு வந்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினசரி ஏராளமான பேர் சிகிச்சைக்காக வந்தனர். தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கவே சிகிச்சை மையத்தை சித்தா சிகிச்சை அளிக்கும் மையமாக மாற்ற ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனையடுத்து ஆட்சியரின் பரிந்துரைப்படி இந்த மையம் கொரோனா சித்தா சிறப்பு சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதல் கட்டமாக 80 படுக்கை வசதிகளுடன் சிகிச்சை தொடங்கியது. இப்போது 44 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை அளித்து ஒரு வாரத்திற்குள் 32 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மாவட்ட சித்த மருத்துவ அதிகாரி ரபீக் அகமது தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ கு.க. செல்வம் திமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போது எந்த கட்சிக்கும் செல்ல விரும்பவில்லை என்றும் எனக்கு யார் வாய்ப்பு கொடுக்கிறார்களோ அந்த கட்சியின் சார்பில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அப்போ யாரெல்லாம் இந்த வெள்ள யார் நல்லபடியாக யார் இந்த வெள்ள நல்லபடியாக ஆட்சி நடத்துறாங்களோ அவங்கள பார்த்து தான் பேசும். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா? இல்லை, அவங்ககிட்ட நான் நின்று போட்டு முடியாது. வேற யாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் போடுவேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் ஒன்றிய அலுவலகம், மகளிர் காவல் நிலையம், வேளாண்மை துறை, போக்குவரத்து காவல் நிலையம் என அரசு அலுவலகங்கள் ஒருங்கிணைந்து அமைந்திருப்பதால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அங்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் பொதுமக்களுக்கு கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாகவும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஓசூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் கோட்டாட்சியர் குணசேகரன் பங்கேற்று பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பலாப்பழம் சீசன் துவங்கியுள்ளது. இதனால் காட்டு யானைகள் சமவெளி பகுதியிலிருந்து கூட்டமாக வெளிவந்து மலைப்பாதையின் சாலையில் ஓரத்தில் உள்ள வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் கூட்டத்திலிருந்து பிரிந்த காட்டு யானை ஒன்று கடந்த ஒரு காலமாக சாலையில் உலா வருகிறது. குறிப்பாக குன்னூர் மேட்டுப்பாளையம் பிரதான சாலையில் இந்த ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே இருசக்கர வாகன ஓட்டிகள் காட்டு யானை புகைப்படம் எடுத்து தொந்தரவு செய்ய வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டை அடுத்த CLC லைன் பகுதியைச் சேர்ந்த ஜோதி பாஸ்கர் என்பவர் தனது மனைவியுடன் காசிமேடு பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் CLC லைன் பகுதியில் குரோம்பேட்டை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஜோதி பாஸ்கர் அவரது தந்தையிடம் சண்டை போட்டுக் கொண்டு இருந்துள்ளார். இதனைக் கண்ட காவல்துறையினர் ஜோதி பாஸ்கரை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது ஜோதி பாஸ்கர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து காவல்துறையினரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல்துறையினர் ஜோதி பாஸ்கரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஜோதி பாஸ்கர் மீது அடிதடி வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த நெப்பத்தூரில் அரசு அனுமதி பெற்ற சவுடு மணல் குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரியால் சுற்றுவட்டார கிராமங்களின் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் மணல் ஏற்றி செல்லும் லாரிகளால் சாலைகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி நெப்பத்தூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கிராம மக்களுடன் இணைந்து சவுடு மணல் குவாரியை மூடக்கோரி குவாரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த திருவெண்காடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 22 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 22 பேரை விடுதலை செய்யக்கோரி சேத்தன்குடியில் அமைந்துள்ள செல்போன் டவரின் மீது நெப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதி செந்தில் என்ற 2 இளைஞர்கள் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சீர்காழி காவல் ஆய்வாளர் மணிமாறன், சீர்காழி வட்டாட்சியர் ரமாதேவி மற்றும் தீயணைப்புத்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்களிடம் மணல் குவாரியை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ராணிப்பேட்டையில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட மூலக்கரை கிராமத்தில் பொது விநியோக திட்ட புழுங்கல் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மூலக்கரையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் தாசில்தார் நல்லசிவன் தலைமையில் வட்ட வழங்கல் அலுவலர் ராஜேஸ்வரி மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அங்கு 188 அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை ஸ்ரீவைகுண்டம் குடிமைப் பொருள் சேமிப்பு கிடங்கில் ஒப்படைத்தனர். மேலும் இது தொடர்பாக வருவாய்த்துறையினர் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீவைகுண்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பஜனை கோவில் வீதியைச் சேர்ந்த பேச்சியம்மாள் என்பவரது 5 வயது மகன் சந்துரு என்பவன் தன்னை தாய் திட்டியதால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். சிறுவனை காணாத தாய், பேச்சியம்மாள் மற்றும் உறவினர்கள் அவனை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். மேலும் இதுகுறித்து பேச்சியம்மாள் கோபிச்செட்டிப்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உடனடியாக கோபிச்செட்டிப்பாளையம் நகர் முழுவதும் சிறுவனை தேடினர். அப்போது அரசு போக்குவரத்து கழக பணிமனையின் பின்புறம் நின்று கொண்டிருந்த சிறுவன் சந்துருவை மீட்ட காவல்துறையினர் சிறுவனை பேச்சியம்மாளிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கூட்டமாவிளை, காட்டுவிளை, கள்ளாம்பொத்தை, குஞ்சுட்டு விளை உட்பட 7 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களுக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக அவதி அடைந்து வருகின்றனர். ஆபத்து காலங்களில் அப்பகுதி மக்கள் உடனடியாக நகர பகுதிக்கு வர முடியாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே தங்களின் நலன் கருதி உடனடியாக முறையான சாலை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். எங்களுக்கு பேரூராட்சி சார்பாக எங்களுக்கு எந்த ஒரு சாலை வசதியோ வசதிகள் இதுவரைக்கும் அமைத்து தரப்படவில்லை. நாங்கள் தற்போது பயன்படுத்தி வரும் பாதையையும் அவர்கள் அடைத்து தென்னங்கன்றுகள் நட்டு நாங்கள் பொதுமக்கள் செல்ல முடியாத வகையில் அடைத்து வைத்துள்ளனர். இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை பார்த்து மனு அளித்துள்ளோம். அமெரிக்க துணை அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவின் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடுவது இந்தியர்களுக்கே பெருமைக்குரியதாகும். வளர்ந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவின் துணை பிரதமராக தமிழகத்தைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த தோப்புப்பட்டி கிராமத்தில் உள்ள குளம் ஒன்று தூர்வாரப்பட்டு வரும் நிலையில் அங்குள்ள கிராவல் மண்ணை அலுவலகத்திற்கு 5க்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்பட்டு வந்தது. இந்த டிப்பர் லாரிகளில் ஒன்று அதே பகுதியைச் சேர்ந்த பிச்சையம்மாள் என்பவர் மீது மோதிவிட்டு சென்றுள்ளது. இதில் பிச்சையம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நீண்ட நேரம் ஆகியும் பிச்சையம்மாள் வீடு திரும்பாததால் அவரது கணவர் கருப்பையா அவரை தேடி சென்றுள்ளார். அப்போது குளத்திற்கு செல்லும் பாதையில் பிச்சையம்மாள் பரிதாபமாக உயிரிழந்து கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த கருப்பையா இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிச்சையம்மாளின் உடலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியத்தில் மக்கள் அதிகமாக நடமாடும் இடத்தில் குப்பைகளை சிலர் வீசி செல்கின்றனர். இதனை ஏரியூர் ஊராட்சி ஒன்றியம் அப்புறப்படுத்தாமல் மாதம் ஒருமுறை மட்டுமே சுத்தம் செய்வதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் முகம் சுளித்தபடி செல்கின்றனர். மழைக்காலம் என்பதால் குப்பைகளில் மழைநீர் தேங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகும். அவ்வாறு தேங்கும் மழைநீரால் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் நிலவுவதாகவும் கூறும் பொதுமக்கள் குப்பைகளை அகற்ற ஏரியூர் ஊராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா குப்பைகள் கழிவுகள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாளாக அகற்றப்படாமல் இருக்கு. தலைவர்கிட்ட பேசினோம், தலைவர் சரி க்ளீன் பண்ணி தரோன்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனால் காலையிலலாம் சொன்னேன், வந்து பண்ணிடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட க்ளீன் பண்ண முடியாமல் சில விஷயங்கள் பின்னாடி அப்படியே இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வரும் பெண்கள் பூவிருந்தவள்ளியில் உள்ள தனியார் ஏற்றுமதி ஆடை நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பெரியபாளையத்தில் இருந்து 10 பெண் தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வேன் ஒன்று பூவிருந்தவள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வேன் வடமதுரை கிராமத்தை கடக்கும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகே உள்ள மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 10 பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள, கர்நாடகம் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வந்ததால் கடந்த சில வாரமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு உபரிநீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் கேரள, கர்நாடகம் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் நேற்று காலை கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு உபரிநீர் வினாடிக்கு 29,682 கன அடியாக வெளியேற்றப்பட்டது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக தருமபுரி மாவட்டம் ஒக்கணைக்களுக்கு நீர் வினாடிக்கு 25,000 கன அடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 28,000 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே கர்நாடக, கேரள மாநிலங்களில் மழை அளவு குறைந்ததால் அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் நீர்வரத்து வினாடிக்கு 18,863 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி பிரதான சாலையில் வடப்பாக்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவசங்கர் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மறித்து போலீசார் சோதனை நடத்தியபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் வாகனத்தை ஓட்டி வந்த நபரை பிடித்து விசாரணை செய்தபோது ஓம் சக்தி நகர் மற்றும் தாளமுத்து நகர் பகுதியில் உள்ள குடோனில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து குடோனில் போலீசார் சோதனை நடத்தினர். அதில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய ஒரு லாரி, 3 கார், ஒரு இருசக்கர வாகனம் என 5 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பிருத்விராஜ், மகாராஜன், சோழையப்பன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரைக்கும் 2 வாரத்தில் கஞ்சாக்கள் அதிகமாக பிடித்து இருக்கிறோம். ஒரு மோஸ்ட்லி ஒரு தடவை 8 கேஜி பிடிச்சோம், ஒரு தடவை 10 கேஜிலாம் பிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். இங்கே குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கஞ்சாக்கள், இந்த புகையிலை பொருட்கள் தான். ஸோ இது மாதிரி இந்த புகையிலை பொருட்களையோ அதாவது குட்கா இல்லை கஞ்சா பொருட்களையோ விற்பனை செய்பவர்கள், பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குண்டர் தடுப்பு சட்டத்திலே அடைக்கப்படும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டுநருக்கான சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் வாகன ஓட்டிகள் வெளியில் செல்லும்போது அவசியம் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், சாலைகளில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அனுமந்தன் அறிவுரை வழங்கி பேசினார். ஈரோடு மாநகராட்சியில் பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு பழைய கரூர் சாலையில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 15 அடி ஆழம் தோண்டப்பட்ட குழியில் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. மாநகராட்சியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது அருகில் இருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் மட்டும் மண் சரிவில் சிக்கிக் கொண்டார். உடனடியாக ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து ஜேசிபி எந்திர உதவி
உதவியுடன் தோண்டும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 45 நிமிடம் போராடி மண்ணுக்குள் புதைந்தவரை இறந்த நிலையில் மீட்டனர். இச்சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 35 வயது மருத்துவர் மற்றும் பெத்தநாயக்கன்பாளையத்தில் 9 பேர் என புதிதாக 44 பேருக்கு ஒரே நாளில் தொற்று உறுதியானது. இதனையடுத்து அவர்களை மீட்ட சுகாதாரத்துறையினர் ஆத்தூர் மற்றும் மல்லியக்கரையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் இடங்களில் சுகாதாரத்துறையினர் கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்தியது அப்பகுதியில் வெளியாட்கள் உள்ளே நுழைய தடை விதித்துள்ளது.